அண்மை செய்தியாக பார்த்து நிதி ஆயோக் கூட்டம் இன்று மத்திய அரசு சார்பில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான வருவாய் 50% உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான வருவாய் 50% உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு சார்பில் முன்வைத்தார். அப்போது அவர் வைக்கும் பொழுது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற கடந்த 15வது நிதிக்குழுவில் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வருவாய் பங்கீட்டினை 41 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறார் என்றும், ஆனால் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு வரிகள் பகிர்ந்தளிப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி வருவாய் மேலும் சுமையை ஏற்படுது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக மத்திய வருவாயில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பங்கு 50 விழுக்காடு என்றும் உயர்த்தப்படுவதையும் மேலும் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநில அரசு நிதிகளை அதிக அளவு வழங்கும் போது கூட மத்திய அரசினுடைய நிதி வருவாய் மாநிலங்களுக்கு ஒதுக்குவது மிகுந்த குறைவாக இருக்கிறது என்றும் தற்போது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். மேலும் PM-CARE திட்டத்தின் கீழ் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சில மாநிலங்களில் கையெழுத்து போடாததால் SSA நிதி மறுக்கப்பட்டிருக்கிறதையும் முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 2024-25 ஆண்டிற்கான கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டிற்கு மறுக்கப்பட்டிருக்கிறதையும் முதலமைச்சர்கள் அந்த கூட்டத்திலே வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். தாமதமின்றி ஒருதலைபட்சமாக இத்தகைய நிபந்தனைகளை வலியுறுத்தி இந்த நிதியை நிறுத்தி வைத்திருப்பது சரியில்லை என்றும், உடனடியாக இதுபோன்ற நிதிகளை உடனடியாக மாநில அரசுக்கு விடுவிக்க வேண்டும் என்றும் நேரடியாகவே அந்த கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் உள்ள காவேரி, வைகை, தாமிரபரணி உட்பட முக்கியமான ஆறுகளையும் நாட்டில் உள்ள முக்கியமான ஆறு நதிகளையும் சுத்தப்படுத்தும் என லிமிட்டெடுக்கும் திட்டம் தேவை. எனவே அதன் அடிப்படையிலே காவிரி, வைகை, தாமிரபரணிக்கு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்துக்கெல்லாம் மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் ஆங்கிலத்தை பெயர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவற்றை மாநிலங்கள் தங்கது மொழியிலே பெயர் வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வலியுறுத்தி குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகள் அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே நாட்டில் உள்ள நகர்ப்புற மயமாக்கல் மேம்படுத்துவதற்காக பெருவாரியான நிதியை மாநில அரசு ஒவ்வொரு முறையும் செலவிடப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ஒரு பெரிய திட்டமானது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நகரங்களை மேம்படுத்துவதற்கு நிதி அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த உள்கட்டமைப்பு மற்றும் இயக்கம் மற்றும் சுகாதாரத்துறை மையமாவதை கொண்ட ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சிக்கு திட்டத்தை உருவாக்குவதற்கு அவசர தேவை என்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இது போன்ற ஒரு திட்டத்தை விரைவில் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் நேரடியாகவே இந்த நிதி ஆயோக கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். பாரிகார்த்திக், தொடர்ந்து 33.16% மட்டுமே நிதி பகிர்வு வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இவர் 50% வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. தொடர்ந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கு விவாதிக்கப்பட்டது? நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த வரி வருவாய் என்பது பங்கினை 41 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறது. ஆனால் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாநில அரசு அதிக நிதி வருவாயை வழங்கிய போதும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதி என்பது மிகுந்த குறைவாக இருக்கிறது. மத்திய அரசு கொடுக்கிற நிதியை வைத்தான் மாநிலங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மிகுந்த முக்கியத்துவமான விஷயமா இருக்கிறது. குறிப்பாக நகர் பயமாக்கல் மற்றும் மாநகராட்சிக்கு திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நகரமயமாக்கல் மற்றும் மாநகராட்சியை மேம்படுத்தும் திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்று வருகிறது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது வழங்கக்கூடிய நிதி மேலும் கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும், மேலும் போது வரை பார்த்தோம் என்றால் 21 விழுக்காடு உயர்த்தப்பட்டாலும் மாநில அரசிலிருந்து பெறப்படக்கூடிய இந்த வருவாய் என்பது 41 விழுக்காடாக உயர்த்தப்பட்ட போதும் ஆனால் 33.16 விழுக்காடே மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி வருவாயை தற்போது சுமையை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு 50 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்று தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார். சரியாக இருக்கும் என்றும் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு 41 விழுக்காடாக உயர்த்தின போதும் 33.16 விழுக்காடே மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் 50% அது உயர்த்தப்பட வேண்டும். அப்போதுதான் நிதி வருவாய் சரியாக இருக்கும், இந்த பகிர்வு என்பது சரியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போல
PMC திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சில மாநிலங்களுக்கு கையெழுத்து போடாததால் SSA நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக பள்ளி கல்விக்கு ஒதுக்க வேண்டிய மத்திய அரசினுடைய நிதி கையெழுத்து போடாத ஒரே காரணத்துக்காக, மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை கையெழுத்திடாத ஒரே காரணத்துக்காக இந்த நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது மாநிலங்களுக்குரிய இந்த பள்ளி கல்வித்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான கல்விக் கொள்கையை வகுத்து தானே தங்களுடைய மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில், குறிப்பாக தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் தனக்கான மாணவர்களுடைய திட்டங்களை தானே வலியுறுத்திக் கொள்கின்றன. அது மட்டும் அல்லாமல் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கல்விக்கு அதிகமாக செலவு செய்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த 2200 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் நேரடியாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி தாமதமின்றி உறுதிபட்சமாக இந்த நிபந்தனைகளை வலியுறுத்தினால் இந்த நிதியை எப்படி நாங்கள் பெற முடியும்? எனவே உடனடியாக அந்த நிதியை ஒதுக்கத்துக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மூலமுறையே இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தின் போது நிதியமைச்சர் கூட இருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான பல்வேறு கேள்விகளும் வாதங்களும் வந்தது. குறிப்பாக மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் மற்றும் வெளிப்படையாகவே நேரம் தெரிவித்தார் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை தற்போது முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.